ஸ்ரீரங்கத்துல ஒரு கிராமம் பச்சை பசேல்னு வயல்வெளிகளோட அமைதியா இருந்தது. ஆனா பிரசாதோட வீட்ல மட்டும் போன மாசத்தை விட இந்த மாசம் கரண்ட் பில்லு அதிகமா வந்திருக்கிறதால ஒரே பரபரப்பா சச்சரவா இருந்தது. அதுக்கு காரணம் அந்த வீட்டு 2வது மருமக அவனி, 3வது மருமக அஞ்சலி. இவங்க 2 பேருக்கும் பிரபஞ்சத்துல எதை பத்தி சொன்னாலும் பயம் வரும். கரண்ட் பில் ரீடிங் அதிகமா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா மட்டும் இதேமே நின்னுடும். அனாமிகா எவ்ளோ சொல்லியும் அவங்க கஞ்சத்தனத்தை கட்டுக்குள்ளேயே வச்சுக்கல. பாத்தியா அஞ்சலி, போன மாசத்துக்கு இந்த மாசத்துக்கும் 100 யூனிட் வித்தியாசம் வந்திருக்கு. அப்படின்னா இந்த மாசம் நம்ம கரண்ட் பில்லு 200 ரூபாய் அதிகமாயிருக்கு. நம்ம கீசர் யூஸ் பண்றதில்ல, ஏசி யூஸ் பண்றதில்ல, வெறும் ஃபேன் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அட ஆமாங்கா, நான் கூட எண்ணி பார்த்தேன். ராத்திரியில மட்டும் நம்ம வீட்ல 5 ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஃபேனுக்கும் இந்த மாதிரி யூனிட் ஓடிட்டே இருந்ததுன்னா விடியறதுக்குள்ள நம்ம பாக்கெட்டே காலி ஆயிடும். அந்த ஃபேன் ஓடுற சத்தம் கேட்கும் போதெல்லாம் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஒவ்வொரு சுத்தும் அந்த ஃபேன் சுத்தும் போது 10 பைசா காத்தோட காத்தா பறந்துட்டு இருக்குன்னு தோணுதுக்கா. என்னம்மா இது, காலங்காத்தாலே உங்க சச்சரவை ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்தாங்க, இந்த மோரை குடிச்சிட்டு கொஞ்சம் அமைதியாவுங்க. என்னது, அந்த பேப்பர்ல அப்படி என்ன எழுதி இருக்கு? அத்த, இது வெறும் பேப்பர் இல்ல அத்த, நம்ம வீட்டு எக்கனாமிக் பட்ஜெட். நம்ம இதே மாதிரி கரண்ட்டை யூஸ் பண்ணோம்னா அடுத்த வருஷம் குடும்பத்தோட பிச்சை எடுக்க வேண்டியதான். அதனால்தான் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்கேன். அப்போ பிரசாத் அந்த இடத்துக்கு வந்தாரு. என்னம்மா அவனி, ஏதோ பிளானுங்கிற? நீ பிளான்னு சொன்னாலே பயமா இருக்கு. என் பென்ஷன் பணத்துக்கு எதுவும் வேட்டு வச்சிட்டீங்களா என்ன? மாமா, இன்னையில இருந்து ராத்திரி வேளையில நம்ம வீட்ல யாரும் ஃபேன் போட போறதில்ல. எல்லாரும் வீட்டு வாசல்லையே கட்டுல போட்டுக்கிட்டு எல்லாரும் படுத்துடலாம். இயற்கை கொடுக்கற காத்த நம்ம பயன்படுத்திக்கலாம். என்னம்மா, வாசல்லையா? இந்த வயசுல நான் தெருவுல படுக்கவா? ஊருக்குள்ள இருக்கிறவன் பிரசாதுக்கு கரண்ட் பில்லு கட்ட யோகியதை இல்ல, அதான் ரோட்ல வந்து படுத்துட்டு இருக்கான்னு கிண்டல் பண்ணவா? ஐயோ மாமா, உலகம் என்ன நினைச்சா நமக்கு என்னங்கிற? உலகமா வந்து நம்ம வீட்டு கரண்ட் பில்ல கட்ட போகுது. அனாமிகா அக்கா, நீ சொல்லு, வெளியில படுத்தோம்னா ஆரோக்கியத்துக்கு நல்லது தானே? அனாமிகா அவங்க 2 பேர்கிட்டயும், அவனி, அஞ்சலி, உங்களுக்கு என்ன புத்திசாலின்னு நினைப்பா? அத்தையும் மாமாவும் பெரியவங்க. வெளியில படுத்தா கொசு கடிக்கும், பனி விழுந்ததுன்னா உடம்பு சரியில்லாம போகும். பணத்தை சிக்கன படுத்துறதுக்கு வெளியில படுத்து ஆரோக்கியத்தை வீணாக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அக்கா, நீ எப்பவும் இப்படிதான்க்கா, சம்பிரதாயங்கிற ஆரோக்கியங்கிற, ஆனா பை காலியானா மட்டும் பொறுத்துக்க மாட்டேன். கொசு கடிக்காம இருக்க வேப்ப எண்ணெய தடவிப்போம். அப்படி செய்யறது மூலமா கிடைக்கிற பணத்தை வச்சு வேற ஏதாவது பண்ணிக்கலாம்ல? ஆமாக்கா, அந்த பணத்தை வச்சு நான் நல்ல புடவை வாங்கலாம்ல. நமக்கு வேற சாய்ஸ் இருக்கும்போது பணத்தை எதுக்குக்கா வேஸ்ட் ஆக்கணும்? இப்படி அவனியும் அஞ்சலியும் கொஞ்ச நேரம் வாக்குவாதம் பண்ணாங்க. ராத்திரி வேளையில எல்லாரும் இரவு சாப்பாடை சாப்பிட்டுட்டு படுக்க போனாங்க. அவங்க ரூமுக்கு அவங்க போகும்போது அவனி சத்தமா சொன்னான், நிறுத்துங்க, யாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போக முடியாது. ரமேஷ் மாமா, அருண், சுரேஷ், எல்லாரும் வெளியில வாங்க. இன்னைக்கு நாம வெளியில தான் வெளிக்காத்துல படுக்க போறோம். என்ன அவனி இதெல்லாம்? கரண்ட் இருக்குல்ல, வெளியே எதுக்கு? என் மனைவிக்கு கரண்ட் பில் ஃபோபியா வந்துருச்சான்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் வெளியில தான் படுத்துக்கணும். இல்லைன்னா இவங்க 2 பேரும் ராத்திரி முழுக்க ஃபேனு கீழே உட்காந்துக்கிட்டு ரீடிங்கை நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அஞ்சலி, எனக்கு வெளியிலலாம் ஒத்துக்காது. வெளியில கொசு இருக்குமா? அந்த கொசு என்கிட்ட ஃபுட்பால் விளையாடும். ஐயோ அருண், நான் ஒரு ரிசர்ச் பண்ணேன். அந்த ரிசர்ச்ல கொசு கடிச்சா ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ நல்லதான். அதனால பாய எடுங்க, வெளியில போலாம் வாங்க. பாத்தியா சாரதா, நம்ம மருமகளுங்க மண்டையில நட்டு லூஸ் ஆயிருக்கு. கொசு கடிச்சா நல்லதாமா. இவங்க இவ்ளோ பண்றதுனால இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வெளியில படுத்துக்கலாம் வா. கொசு கடிச்சா அவங்களுக்கே புரியும் அது எவ்ளோ கஷ்டம்னு. இப்ப மொத்த குடும்பமும் கட்டிலையும் பாயையும் எடுத்துக்கிட்டு வீட்டு வாசலுக்கு வந்தாங்க. எல்லாரும் ரெடியானாங்க. அனாமிகா எவ்ளோ சொல்லியும் அவங்க 2 பேரும் கேட்கல. 2 பேரும் அப்படியே நின்னாங்க. அப்போ கொஞ்சம் கூட காத்தே அடிக்கல. ஆனா அவனி மட்டும், ஆஹா எவ்ளோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு பில்டப் கொடுத்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு கொசுவோட சங்கீதம் ஆரம்பிச்சுது. ஐயோ அவனி, இந்த கொசுங்கெல்லாம் கான்செர்ட் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். காது கிட்ட குய்யுன்னு சத்தமா கொடுக்குதுங்க. சுரேஷ், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சதும் அதுங்களே போயிடுங்க. நமக்கு கரண்ட் பில்லு சேவ் ஆகும். அஞ்சலி தான் சொன்னால கொசு கடிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு. அக்கா, இங்க ஏதோ சரியில்லை. கொஞ்சம் கூட காத்தடிக்காததுனால என் ட்ரெஸ் எல்லாம் வேர்வையில நனையுதுக்கா. அஞ்சலி,
நான் தான் முன்னாடியே சொன்னல, இந்த நேரத்துல வெளியில படுக்கிறது நல்லதில்லன்னு. இப்பவாவது உள்ள போலாம் வாங்க. முடியாதுக்கா, விடியறதுக்கு இன்னும் 5 மணி நேரம் இருக்கு. கொஞ்ச நேரத்துல தூங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஈ கொசு எது வந்து நம்ம மேல உட்கார்ந்தாலும் தெரியாது. ஷாரதா, எல்லாருக்கும் புழுங்குதுங்கிறீங்க. எனக்கு இந்த புழுக்கத்துல குளிரா இருக்கு, ஏன்னு தெரியல. நீங்க வெளிய படுத்ததில்ல, இந்த வேர்வையில காத்து மேல படும்போது உங்களுக்கு அப்படிதான் தோணும். அமைதியா இருங்க. ராத்திரி 1 மணி ஆச்சு. கொஞ்ச நேரத்துல அப்படியே சில்லுன்னு ஆச்சு. கொஞ்ச நேரத்துல குளிர ஆரம்பிச்சுது. அனாமிகா எழுந்திருச்சு பார்த்தா எல்லாருக்கும் குளிரா இருந்தது. பிரசாத் தும்மிக்கிட்டே இருந்தாரு. எல்லாரும் எந்திரிங்க, உள்ள போலாம் வாங்க. மாமாக்கு சளி பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவனி எந்திரி. இல்லக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் வந்துருவாரு, அப்புறம் கரண்ட் பில்லு ஆச்சு அப்படின்னு அவனையும் தும்ம ஆரம்பிச்சிட்டா. என் தொண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்கே. விடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரோட நிலைமையும் மோசமாச்சு. பிரசாதுக்கு ஜுரமே வந்துருச்சு. அவனி அஞ்சலி முகம் கொசுக்கடியில செவந்து போச்சு. ரமேஷ் சுரேஷ் 2 பேரும் தூக்கம் இல்லாம ஆபீஸ்க்கு போகாம கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் அந்த கஞ்ச மருமகள்கள் மட்டும் நம்ம இந்த ராத்திரி 40 ரூபாவை சேவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு எண்ணி பார்த்தாங்க. ஆனா மத்தியானம் ஆனதுக்கு அப்புறம் வீட்ல இருக்க நிலைமை தலைகீழா மாறுச்சு. அஞ்சலியும் அவனையும் சோஃபால களைப்பா படுத்து தூங்கிட்டாங்க. பிரசாத் ஜுரத்துல படுத்துட்டு இருந்தாரு. பாத்தீங்களா, நான் முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்தேன். பாத்தீங்களா, மாமாவால எந்திரிக்கவே முடியல. நீங்களும் களைப்புல தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்க சேமிச்ச பணத்தை விட அதிக பணம் மருந்துக்கு கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அது வந்து அக்கா, வைரல் ஃபீவர் எல்லா இடத்துலயும் இருக்குல்ல. நம்ம வெளியில படுத்ததுனால இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்திருக்கும். ஆனா அக்கா, வெளியில ஆக்சிஜன் அதிகமா இருக்கு. ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தானே. என்னங்கடி பேசிட்டு இருக்கீங்க? வெளியே ஆக்சிஜன் அதிகமா இல்ல, கொசுக்கடி தான் அதிகமா இருந்தது. அதனாலதான் உங்க மாமாக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அவர் உடம்பு நெருப்பா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அவனி, அஞ்சலி, இன்னைக்கு ஒரு நாளாவது வெளியில படுத்துப்போம். கரண்ட் பில்லை விட நம்ம ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். இல்லக்கா, இன்னைக்கு ராத்திரியும் நம்ம வெளியில படுத்துக்கலாம். அப்பதான் வெளி டெம்பரேச்சர் நம்ம பாடிக்கு பழக்கமாகும். கரண்ட் பில்லையும் நம்ம கண்டிப்பா சேவ் பண்ண முடியும். 2வது நாள் ராத்திரி நிலைமை இன்னும் மோசமாச்சு. ராத்திரி 12 மணிக்கு இடி மின்னலோட மழை பெய்ய ஆரம்பிச்சுது. மழை, சீக்கிரம் உள்ள வாங்க, கட்டில் நனையுது பாருங்க. நில்லுங்க, யாரும் உள்ள போக கூடாது. மழை பெஞ்சா காத்து சில்லுன்னு வரும். நம்ம வீட்டுக்குள்ள அப்படியே வாசல்ல படுத்துக்கலாம். வீட்டுக்குள்ள போனா மறுபடியும் லைட்டு போடணும், ஃபேனை போடணும். ஆமா, இந்த மழை தண்ணி நம்ம கால்ல பட்டுச்சுன்னா காலு நேச்சுரலா கிளீன் ஆயிடும். அஞ்சலி, நீ பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. மழை தண்ணியில நனைஞ்சா நிமோனியா வரும். நான் உள்ள போறேன், அப்புறம் உங்க இஷ்டம். அனாமிகாவும் ரமேஷும் உள்ள போயிட்டாங்க. ஆனா அவனையும் அஞ்சலியும் மட்டும் பிரசாத், சாரதா, சுரேஷ், அருண் எல்லாரையுமே வெளியே நிப்பாட்டினாங்க. சளி பிடிச்சாலும் குளிர்னாலும் அவங்க எல்லாரும் வெளியில வாசல்லே உட்கார்ந்துருந்தாங்க. மறுநாள் காலையில பிரசாதுக்கு மூச்சு விடுறதே சிரமமா இருந்தது. அவனி அஞ்சலி 2 பேரும் கட்டில விட்டு எந்திரிக்கவே இல்ல, அப்படியே படுத்திருந்தாங்க. டே ரமேஷா, டாக்டருக்கு ஃபோன் போடுறா. எங்க பாத்தியா, இவங்க எந்திரிக்கவே மாட்றாங்க. ரமேஷ் உடனே டாக்டருக்கு கால் பண்ணதும் டாக்டர் வந்தாரு. என்னங்க இதெல்லாம்? எந்த வயசுல மழையில குளிர்ல விளையாடுறீங்களே? 3 பேருக்கும் வைரல் ஃபீவர் முத்தி போயிருக்கு. பாடியில டீஹைட்ரேஷன் அதிகமா இருக்கு. இந்தாங்க பிரிஸ்கிரிப்ஷன், மருந்தை இப்பவே போடுங்க. 1 வாரத்துக்கு 3 பேரும் சுட தண்ணியில மட்டும் கூலிங்க. ரூம்ல காத்து கதகதப்பா இருக்கட்டும். அதெல்லாம் இருக்கட்டும் டாக்டர். ஆனா இந்த மருந்துக்கெல்லாம் பில் எவ்வளோ ஆச்சு? எவ்வளவா? டெஸ்ட்டு மருந்து எல்லாம் சேர்ந்து ஒரு 600 ரூபாய் ஆச்சுமா. 600 ரூபாவா? ஏன் கஞ்ச மருமகள்களே, கேட்டிங்களா? நீங்க 2 நாள் கஷ்டப்பட்டு சேர்த்த 80 ரூபாவை விட 5 மடங்கு அதிகமா டாக்டருக்கு கொடுத்துருக்கோம். இதான் உங்க புத்திசாலித்தனமா? அவனி, அஞ்சலி, இப்பவாவது புரிஞ்சுதா? நம்ம கரண்ட் பில்ல செய்யற சிக்கனத்தை நம்ம ஆரோக்கியத்து மேல பண்ண கூடாதுங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு ஃபேனை போட்டோம்னா ஒரு மாசம் பில்லு கொஞ்சம் அதிகமா தான் வரும். இப்போ இந்த 600 ரூபாவில எத்தனை மாசம் கரண்ட் பில்ல கட்டலான்னு தெரியுமா? உங்க கஞ்சத்தனத்தால எத்தனை பேருக்கு கஷ்டம் பாருங்க. சாரிக்கா, நாங்க நம்பரை மட்டும்தான் பார்த்தோம், ஃபேமிலி மெம்பர்ஸ பார்க்கல. கரண்ட் பில்ல குறைக்க நினைச்சோம், நம்ம ஆரோக்கியத்தை இறக்க நினைக்கல. ஆமாக்கா, எனக்கு இப்ப இந்த 600 ரூபாய் பில்ல நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. உடம்பெல்லாம் ரொம்ப வலியா இருக்கு. இதுக்கு மேல நாங்க இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டோம். இப்பவாவது புத்தி வந்துச்சே, சந்தோஷம். அனாமிகா, டாக்டர் சொன்ன மாதிரி
அந்த மருந்தை வாங்கிட்டு வாமா. சரிங்க அத்தை. அவனி, அஞ்சலி, முன்னாடியே சொன்னல, ஆரோக்கியத்தை விட பெரிய சம்பாத்தியம் வேற எதுவும் இல்ல. அனாமிகா அவங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கிட்டா. சமயத்துக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கறது, எல்லாருமே நல்லபடியா குணமானாங்க. அவனியும் அஞ்சலியும் தங்களோட கஞ்சத்தனத்தை குறைச்சுக்கிட்டாங்க. ஆனா பழக்கம் அவ்வளவு சீக்கிரம் போகாதல்ல. ஒரு வாரம் போனதுக்கு அப்புறமா எல்லாரும் அவங்க ரூம்ல ஃபேனை போட்டுக்கிட்டு நிம்மதியா தூங்கினாங்க. அவனி மெதுவா அஞ்சலி கிட்ட வந்தா. அவனி, தூங்கிக்கிட்டு இருக்கியா? இல்லக்கா. சொல்லுக்கா, என்ன விஷயம்? மறுபடியும் நம்ம வாசலுக்கு போலாமா? ஐயோ வேண்டாம்க்கா. வாசலுக்கெல்லாம் வேண்டாம். ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம ஃபேனை அஞ்சல் எல்லாம் வைக்க வேண்டாம். அதே 1 நபர்ல வச்சா கொஞ்சம் நஞ்சம் கரண்ட் பில் குறையும்ல. ஐயோ அக்கா, நீ மாறவே மாட்ட. ஆனா மறுபடியும் ஏதாவது பண்ணி நமக்கு ஜுரம் வந்து ஹாஸ்பிட்டல் போனோம்னா மறுபடியும் 500 ரூபாய் செலவாகும். அதை விட ஃபேன் ஸ்பீட அஞ்சலியே வச்சுட்டு அப்படியே தூங்குவோம். அனாமிகா வெளியே இருந்து இவங்க பேசுனதையெல்லாம் கேட்டுட்டு, அவனி, அஞ்சலி இன்னும் தூங்கலையா? என்ன பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஒன்னும் இல்லக்கா, படுத்துக்கிறோம். குட் நைட். அன்னையிலிருந்து பிரசாத் வீட்ல கரண்ட் பில் பயம் போய் சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய். ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல பிரசாத் சாரதா தம்பதி தன்னோட 3 மகன்கள் 3 மருமகள்களோட ஒரே பெரிய வீட்ல வாழ்ந்து வந்தாங்க. பிரசாத் கொஞ்சம் அப்பாவி. ஆனா சாரதா ரொம்ப தெளிவானவங்க, கொஞ்சம் கடினமானவங்களும் கூட. பெரிய பையன் ரமேஷ், மருமக அனாமிகா. 2வது பையன் சுரேஷ், அவனி. 3வது பையன் அருண், அஞ்சலி. வீட்ல குழந்தைங்க இல்லங்கறதால எப்போதும் அந்த வீட்ல பெரியவங்க கூட்டமாவே தான் இருக்கும். ஒரு நாள் எல்லாரும் ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, என்னங்க, நாட்கள் போயிட்டே இருக்கு, ஆனா வீட்ல ஆதாயம் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம நிலத்துக்கு பக்கத்துல காலி இடம் ஒண்ணு இருக்குல்ல, அத பாக்கும்போது என் உயிரே கலகலன்னு கலகலத்து போகுது. அதுக்கு என்ன செய்ய சொல்ற சாரதா? அதுல புல்ல தவிர வேற எதுவும் வளரல. அத்த, எனக்கு ஒரு சின்ன ஐடியா. அந்த இடத்துல நம்ம ஒரு கோழி ஃபார்ம் வச்சா எப்படி இருக்கும்? கொஞ்ச நாளாவே நாட்டு கோழிகளுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. பிராய்லர் கோழிக்கு கூட தான். ஆமா அத்த, அக்காவோட ஐடியா சூப்பர் ஐடியா. நாங்க வீட்ல சும்மா தானே இருக்கோம், அந்த வியாபாரத்தை நாங்களே பாத்துக்கிறோம். கோழி வியாபாரமா? ஐயோ, அதுங்களுக்கு தீனி போடணும், வளர்க்கணும். ஐயோ, நிறைய வேலை இருக்கும் போல இருக்கே. வேலை இருந்தா தானே அஞ்சலி பணம் கிடைக்கும். அண்ணி சொல்றது நல்லா இருக்கு. நாங்க முதலீடு பண்றோம், லாபம் வந்தா பிரிச்சுக்கலாம். சரி, நாளையிலேருந்தே ஆரம்பிப்போம். அந்த ஷெட் எல்லாம் போட்டு நல்ல ஜாதி கோழியை வாங்கிட்டு வருவோம். இப்படி அந்த குடும்பம் கோழி வியாபாரத்தை ஆரம்பிச்சுது. கொஞ்ச நாள்லயே 100கணக்கான கோழிகள் வந்து சேர்ந்தது. மருமகள்கள் 2 பேரும் ரொம்ப கவனமா அதுங்களுக்கு தீனி போடுறது, தண்ணி வைக்கிறது எல்லாம் பண்ணாங்க. ஒரு நாள் மத்தியானம் ஷெட்டு கிட்ட 3 மருமகள்களும் சேர்ந்து கோழிகளை பாத்துக்கிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. அஞ்சலி, அந்த செகப்பா குண்டா இருக்கிற கோழிய பாத்தியா? அத பாக்கும்போது எனக்கு கோழி குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு. அவனி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இது வியாபாரத்துக்கு வச்சிருக்கிற கோழி. இத மட்டும் அத்தை கேட்டாங்க, நம்மள வெட்டி குழம்பு வச்சிருவாங்க. அஞ்சலி, நீ எதுக்கு இவ்ளோ பயப்படுற? 100கணக்கான கோழி இருக்கு. அதுல ஒரு கோழியை எடுத்தா அத்தைக்கு தெரிய போகுதா? நம்ம தான் இவ்ளோ கஷ்டப்படுறோம்ல, அந்த கஷ்டத்துக்கு பிரதிபலனா ஒரு கோழிய சாப்பிட கூடாதா? கரெக்டுக்கா, எனக்கும் அதே தான் தோணுது. இன்னைக்கு மத்தியானம் அத்தையும் மாமாவும் கோயிலுக்கு போறாங்க. அதான் நமக்கு நல்ல சமயம். ஆனா யார் பிடிக்கிறது, யார் அறுக்கிறது? அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போய் மசாலா எல்லாத்தையும் பாத்துக்க. அவனி, நீ அடுப்ப பத்தவே. இன்னைக்கு நம்ம சிக்கன் குழம்பு ஒரு புடி பிடிக்கலாம். இப்படி 3 பேரும் அன்னைக்கு ஒரு கோழிய பிடிச்சு அதை நல்லா உரிச்சு யாருக்கும் தெரியாம ஷெட்டுக்கு பின்னாடியே ஒரு அடுப்பை மூட்டி சமைச்சாங்க. அடடா அக்கா, உன் கை மனம் இருக்கே, எந்த ஹோட்டலும் இதுக்கு முன்னாடி வரவே முடியாது. ஆமா அக்கா, டேஸ்டா இருக்கு. ஆனா எலும்பெல்லாம் இங்க போட வேண்டாம், அத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு குழியை தோண்டி புதைங்க, சாட்சியே இருக்க கூடாது. அன்னைக்கு இப்படியே போச்சு. ஆனா ருசி கண்ட கோழி, அதான் மருமகள்கள் சும்மா இருப்பாங்களா? அதுல அவனி 2 நாள் கழிச்சு அதையே கேட்டான். அக்கா, அன்னைக்கு நம்ம குழம்பு வச்சோம்ல, இன்னைக்கு சிக்கன் ஃப்ரை செய்யலாமா? அந்த கோழிய பாரு, அதுக்கே ரெடியான மாதிரி இருக்கு. சரி, இந்த தடவை நம்ம எக்ஸ்ட்ரா மசாலா போட்டு செய்யலாம்.
அக்கா, அத்தைக்கு வாசனை வராதா? தினமும் இப்படி செஞ்சுட்டு இருந்தா பாவம் புடிச்சுக்காதா அக்கா? சரி விடு விடு, அத்தைக்கு கொஞ்சம் கொடுக்கலாம். ஆனா ஏதுன்னு கேட்டாங்கன்னா ஹோட்டல்ல இருந்து வாங்கணும்னு சொல்லலாம். விஷயத்தை என்கிட்ட விடுங்க. அன்னைக்கு ராத்திரி சாப்பிடுற நேரத்துக்கு எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டாங்க. அனாமிகா ஒரு பாத்திரம் ஃபுல்லா சிக்கன் ஃப்ரைய கொண்டு வந்து வச்சா. என்னம்மா அனாமிகா இது, இன்னைக்கு எதுவும் பண்டிகையா? ஏது சிக்கன்? அது வந்து அத்தை, நம்ம ஊர்ல புதுசா ஏதோ ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்காங்களாம். இன்னைக்கு ஓபனிங் ஆஃபருக்காக விலை கம்மியா கொடுத்தாங்க. ரமேஷ் உங்களுக்காக எடுத்துட்டு வந்தாரு. நானா? நான் எப்ப எடுத்துட்டு வந்தேன்? ஐயையோ, என்னங்க போன்ல சொல்லி நீங்க வாங்கிட்டு வந்தீங்களே, மறந்து போயிட்டீங்களா நீங்க? ஆ ஆ, ஆமா 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 ஆமா, நான் தான் எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடுங்க, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குடா. ஹோட்டல்காரங்க கூட இப்பெல்லாம் வீட்ல சமைக்கிற மாதிரியே சமைக்கிறாங்க போல. மசாலா கரெக்டா போட்டிருக்கானுங்கடா. ஆமா அத்த, அவங்க ஹோம் ஸ்டைல் குக்கிங்கா, அதான் நல்லா இருக்கு. ஆமா சாரதா, நல்லா அற்புதமா வெந்திருக்கு. அப்போ சுரேஷ் அவனிய சந்தேகமா பார்த்து, ஏண்டி, நீயும் சாப்பிடலாம்ல, என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி அன்னைக்கு ஒரு நாளோட முடியல. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 3 மருமகள்களும் ஏதாவது ஒரு வெரைட்டி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிக்கன் பிரியாணி ஒரு நாள், சில்லி சிக்கன் ஒரு நாள், சிக்கன் மஞ்சூரியன் ஒரு நாள், இப்படி தினம் தினம் மெனு மாறிக்கிட்டே இருந்தது. கோழி ஃபார்ம்ல கோழியோட எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே போச்சு. ஒரு வாரம் போனதுக்கு அப்புறம், என்னங்க நம்ம மருமகளுங்களை பாத்தீங்களா? கொஞ்ச நாளா உற்சாகமா வேலை பாக்குறாங்க. தினமும் ஹோட்டல்ல இருந்து பார்சல் கொண்டு வராங்க. எப்ப பாரு கோழி பண்ணையிலேயே இருக்காங்க. என்னவோ எனக்கும் புரியல. அது சரி, நமக்கு எதுக்கு இதெல்லாம்? கமகமன்னு சாப்பிட்டமா தூங்கணுமான்னு இருக்கலாம். அது இல்லங்க, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ரமேஷ கேட்டா எனக்கு எதுவும் தெரியலங்கிறான். சுரேஷ கேட்டா என் பொண்டாட்டி நல்ல வேணுவான். அந்த புது ஹோட்டல் எங்க இருக்குன்னு போய் பாப்போம். இது இப்படி இருக்கும்போது கோழி ஃபார்ம்ல அனாமிகா அவனிக்கிட்ட கேட்டா, என்ன அவனி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? அக்கா, இன்னைக்கு நம்ம கோங்குரா சிக்கன் பண்ணலாமா? புளிச்ச கீரை நல்லா வளர்ந்துருக்கு, அதை நான் பறிச்சுக்கிட்டு வந்துடுறேன். அக்கா, ஏற்கனவே ஃபார்ம்ல ஒரு மூலையில காலியா இருக்கு. கணக்கு கேட்டா மாமா கிட்ட என்ன சொல்றது? நோய் வந்துருச்சு, பூனை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவான். வாய மூட்ரி, போய் அடுப்ப பத்த வை. இப்படி அந்த 3 பேரும் ஷெட்டுக்கு பின்னாடி இருந்த அடுப்புல சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கமகமன்னு வாசனை வந்துகிட்டே இருந்தது. சரியா அந்த நேரத்துல தான் சாரதா கோழிகளை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த சைடு வந்துகிட்டு இருந்தாங்க. அட, என்னது இது, கோழி ஃபார்ம்ல கோங்குரா சிக்கன் வாசனை வருது, யார் அதை சமைக்கிறது அப்படின்னு சொல்லி சாரதா மெதுவா ஷெட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தாங்க. அங்க இருந்த காட்சிய பார்த்து ஷாக் ஆனாங்க. அனாமிகா கரண்டியும் கையுமா, அவனி சிக்கனும் கையுமா, அவனி பிளேட்டும் கையுமா இருந்தா. அக்கா, உப்பு கரெக்டா இருக்கான்னு பாரு, அத்தைக்கு உப்பு அதிகமா இருந்தா பிடிக்காது. சரியா இருக்கு, சீக்கிரமா போடுங்க, சீக்கிரமா சாப்பிடுவோம். இன்னைக்கு போற ஹோட்டலுக்கு பேரு ருசியோ ருசின்னு சொல்லலாம். ஆஹா, ருசியோ ருசி, என்ன பேரு என்ன பேரு அப்படின்னு மாமியார் சத்தமா சொன்னதும் 3 மருமகள்களும் பயந்து போய் திரும்பி பார்த்தாங்க. சாரதா இடுப்புல கைய வச்சுட்டு நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அஞ்சலி கையில இருந்த பிளேட்டு கீழே விழுந்துருச்சு. அவனி வாய்க்குள்ள போட்ட சிக்கன் சிக்கிக்குச்சு. முழுங்கவும் முடியாம துப்பவும் முடியாம ஆயிடுச்சு. அத்தை, நீங்க இங்க? நான் தாண்டிமா, நான் இங்கதான் இருக்கேன். ருசியோ ருசி, ஹோட்டலுக்கு பேர் வைக்கலான்னு சொன்னீங்கல்ல, இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்கேன். என்ன சங்கதி, அந்த புது ஹோட்டல் இதானா? அத்தை, அது வந்து நீங்க நல்லா தான் நாடகம் ஆடுறீங்க. நாளுக்கு ஒரு வெரைட்டி, ஒரு வேலைக்கு ஒரு பொய். பாவம் என் பிள்ளைங்க, ஏதோ பணம் வருதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இங்க வந்து பார்த்தா நீங்களே கோழியை வளர்த்து தின்னுக்கிட்டு இருக்கீங்க. மன்னிச்சிருங்க அத்தை, சாப்பிடணும்னு ஆசை வந்து ஆரம்பிச்சு இப்ப நிறுத்த முடியல. ஆமா அத்தை, சொல்லாம செஞ்சதுக்கு மன்னிச்சிருங்க. இனிமே இப்படி பண்ண மாட்டோம். இனிமே பண்ண மாட்டீங்களா? அப்படின்னா நாளையில இருந்து சிக்கன் எனக்கு கிடையாதா? அப்படின்னா? பைத்தியக்காரிகளா, சாப்பிடணும்னா வீட்ல சமைச்சு நல்லா சாப்பிடலாமே. திருட்டுத்தனமா இந்த இடத்துல சமைச்சா நீங்க சாப்பிடுவீங்க? இல்ல, நீங்க கோவப்படுவீங்களேன்னு. எனக்கு வந்த கோவம் நீங்க சாப்பிட்டதுக்கு இல்ல, போய் சொன்னதுக்காக. அதுலயும் உங்க கைமணம் இவ்ளோ நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதும் நான் ஏன் கோவப்பட போறேன்? வாங்க வாங்க, பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வாங்க, இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம்.
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் எல்லாரும் உட்காந்து கோங்குரா சிக்கன் சாப்பிட்டாங்க. அடடே, இன்னைக்கு கூட ஹோட்டல் சாப்பாடா? என்ன ஹோட்டல் சாரதா? இது 3 மருமகள்கள் ஹோட்டல். நம்ம வீட்ல தான் பிரான்ச் ஓபன் ஆயிருக்கு. அப்படின்னா? எவ்வளோ நாளா நீங்க சாப்பிட்டது வெளி ஹோட்டல் சாப்பாடு இல்ல, உங்க மனைவிகள் சமைச்சது. நம்ம ஃபார்ம்ல இருந்த கோழிகள் தான் நம்ம வயத்துக்குள்ள போச்சு. என்னது, உண்மையாவா? அப்புறம் எதுக்கு எங்க கிட்ட போய் சொன்னாங்க? அது மாமா என்ன சொல்லுவாருன்னு பயத்துல. என்னம்மா இது, நம்ம கோழிகளை நம்ம சாப்பிடாம பக்கத்து வீட்லயா சாப்பிடுவாங்க? ஆனா ஒரு விஷயமா, வியாபாரத்துல லாபம் வரணும். இப்படி நம்ம ஃபார்ம் கோழிய நம்மளே சாப்பிட்டா எப்படி லாபம் வரும்? அது இல்ல மாமா, இன்னையில இருந்து வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுவோம். அதுவும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். மத்த நாள்ல வியாபாரத்தை நம்ம கவனிக்கிறோம். அப்போ அருண் அஞ்சலிய பார்த்து, அப்படின்னா நாட்டுக்கோழி குழம்பு எப்ப செய்ய போறீங்க? வர்ற ஞாயிற்றுக்கிழமை பண்றான். பாத்தீங்களாங்க, ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி சரி, நடந்ததை நினைச்சு வருத்தப்படலாம் வேண்டாம். லக்ஷ்மி தேவிங்க மாதிரி மருமகளுங்க இருக்காங்க, பிரச்சனைலாம் இல்ல. ஆனாலும் நாளையில இருந்து கணக்கு பக்காவா இருக்கணும். நாலு பின்ன ஒண்ணு குறைஞ்சதுன்னா அது கிச்சன்ல இருக்கா இல்ல உங்க வயத்துல இருக்கான்னு எனக்கு தெரியணும். அதை கேட்டது எல்லாரும் சிரிச்சாங்க. அன்னையில இருந்து 3 மருமகள்களும் கோழி வியாபாரத்தை ரொம்ப நேர்மையா செஞ்சுட்டு வந்தாங்க. கோழிகளை ஜாக்கிரதையா வளர்த்தாங்க. வியாபாரம் நல்ல லாபத்தை கொடுத்துச்சு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வீட்ல கமகமான்னு சிக்கனை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த தடவை திருட்டுத்தனமா கிடையாது. எல்லாரையும் வச்சுக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சமைச்சு சாப்பிட்டாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய் பாய்.